அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேல் இராணுவம் நடத்தும் கொடூரமான தாக்குதல் மீண்டும் உக்கிரமடைந்திருக்கின்றது. இஸ்லாமிய போராளிகளினுடைய பாலஸ்தீன போராளிகளுடைய தாக்குதலை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைத்தனமான சியோனிஸ்டுகள் அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைய நாளிலும் அல் கசாம் இஸ்ரேல் படையினருக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் தன்னுடைய வான்வெளியை மூடியிருப்பதால் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடைபெறுமா என்ற எண்ணம் உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு கொடூரமான முறையில் நடத்திய தாக்குதலில் 78 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் மிகப்பெரிய கொடூரம் என்னவென்றால் 2 கிலோமீட்டர் தூரம் நீரை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட தூரம் நடந்து சென்ற சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் தண்ணீருக்காக அங்கு வரிசையில் நின்றபோது இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பினுடைய ஏவுகணையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பசித்த வயிற்றோடு இருந்தவர்களை கொலை செய்த ஆக்கிரமிப்பு தற்போது தாகத்துக்கு நீரை எடுக்க சென்றவர்களையும் கொலை செய்திருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவில்லையா என்பதுதான் அனைவருடைய மனதிலும் விழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமாக கமால் அத்வான் மருத்துவமனையின் உடைய தலைமை இயக்குனர், இவர் குறித்து அறியாதவர்கள் இருக்க முடியாது. குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தின் உடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள், அடக்குமுறைகள், தாக்குதல்களுக்கு மத்தியிலும் காசாவில் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு சேவையாற்றிய ஒரு நிறுவனம்தான் கமால் அத்வான் மருத்துவமனை. பல்வேறுபட்ட தாக்குதல்கள், அதிலிருந்த மருத்துவர்களை படுகொலை செய்தார்கள், அதில் இருக்கக்கூடிய நோயாளிகளை படுகொலை செய்தார்கள், தாதியர்களை படுகொலை செய்தார்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இருந்த போதிலும் தங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த காசா மக்களுக்காக மருத்துவம் பார்ப்போம் என்று அங்கே இருந்த மருத்துவர்களையும் அதனுடைய நிர்வாகத்தையும் இஸ்ரேலினால் அசைத்து பார்க்க முடியவில்லை. இறுதியில் உச்சக்கட்ட கொடுமையாக அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் மருத்துவர் அபு ஷபியா இஸ்ரேலிய படைகளால் பொய்க் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதிலிருந்து அவரை விடுதலை செய்யுமாறு பல்வேறுபட்ட குரல்கள் எழுப்பப்பட்ட போதிலும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு அவரை காவலில் வைத்து மிக மோசமாக சித்திரவதை செய்து கொடூரமாக தாக்குதல் நடத்தி மிக பெரிய அளவில் அவரை ஒரு சிறைக்குள் வைத்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை உலகம் முழுவதும் மருத்துவர்களுடைய உரிமைகள் குறித்து பேசுகின்றார்கள். காசாவில் ஒரு மருத்துவமனையின் தலைமை இயக்குநராக இருந்த ஒரு மருத்துவர் இன்று வரை விடுதலை செய்யப்படவில்லை. அது மட்டுமல்ல, அவருக்கு சிறையில் மிகப்பெரிய அளவு கொடுமைகள் இடம்பெற்று வருவதாக அவருடைய வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நீதிமன்றமே இஸ்ரேலினுடைய நீதிமன்றம். நீதியே இல்லாத நாட்டில் நீதிமன்றங்கள் எவ்வாறு செயற்படும் என்பதை நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அவர் இந்த சித்திரவதை, உணவு சரியாக கொடுக்கப்படாத காரணத்தினால் 100 கிலோவிலிருந்து 60 கிலோ, ஏறக்குறைய 6 மாதத்தில் 40 கிலோ குறைந்திருக்கிறது என்றால் இவ்வளவு பெரிய உணவில்லாத ஒரு சித்திரவதை. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆஃபர் சிறையில் வைத்து அவரை கடுமையாக தாக்கியதில் அவருடைய விலா எலும்புகள், முகம் மற்றும் முதுகில் மிகப்பெரிய அளவில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், அவர் இதய நோயினால் பாதிக்கப்பட்ட போதும் கூட அவருக்கு மருத்துவ பராமரிப்பு மற்றும் இருதய பரிசோதனைகள் அங்கு வழங்கப்படவில்லை எனவும், கொடூரமான ஒரு தனிச்சிறையில் வைத்து அவர் எந்தவிதமான மருத்துவ பராமரிப்போ அல்லது எந்தவிதமான மருத்துவ வசதிகளோ இன்றி மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். ஒரு மருத்துவருக்கு, அதுவும் இந்த போர்க்காலத்திலே மருத்துவமனை இயக்கிய மருத்துவமனையினுடைய இயக்குனர், உலகறிந்த ஒரு மருத்துவர் அபு ஷாபியா அவர்களுக்கே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இவ்வளவு சித்திரவதைகளையும் கொடூரங்களையும் புரிந்தால், சாதாரணமாக அங்கே சிறையில் சிக்கியிருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீனர்களின் நிலையை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நெஞ்சம் பதறுகின்றது. இவ்வளவு பெரிய அட்டூழியங்களை இந்த நவீன காலத்திலே, இந்த மனிதத்துவம் பேசக்கூடிய, ஹியூமானிட்டியை பேசக்கூடிய இந்த உலகத்திலே இந்த உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கின்றது. அடுத்து காசாவில் இதுவரை குறைந்தபட்சம் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 300 மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை காசாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள்.
இதில் மருத்துவர்கள், தாதியர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், முதலுதவி செய்யக்கூடியவர்கள், மருத்துவ ஊழியர்கள், மருத்துவமனைக்குள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிர்வாக உத்தியோகத்தர்கள் என 360 பேரை ஆக்கிரமிப்பு கைது செய்திருக்கின்றது. அதிலும் மருத்துவர்கள் உட்பட 1400 சுகாதார மற்றும் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. 360 பேர் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 1400 பேரை இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், நோயாளிகளை கொண்டவர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள் அவர்களையும் கொண்டு குவித்திருக்கின்றார்கள். ஆக்கிரமிப்பினுடைய இன அழிப்பின் ஆதாரங்களாக நாங்கள் இவற்றை கூற முடியுமே தவிர இதற்கான தண்டனை, இதற்கான பதில்கள் ஆக்கிரமிப்புக்கு இன்னும் கொடுக்கப்பட்டதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது காசா பகுதியில் இன்றைய தினம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை அல்கசாம் படைப்பிரிவு நடத்தியிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 8 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருப்பதாகவே இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் தாக்குதல் நடைபெற்ற சில நிமிடங்களிலேயே டெல்லோவிலிருந்து ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதிக்கு சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் அந்த பகுதிக்கு செல்வதாக இருந்தால் ஒன்று உயிரிழந்த இராணுவத்தின் உடல்களை கொண்டு செல்ல வேண்டும், அல்லது காயமடைந்த ஆக்கிரமிப்பு படைகளை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். தொடர்ச்சியாக அங்கு ஹெலிகாப்டர்களினுடைய நடமாட்டம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு வேளை தாக்குதலில் உயிரிழப்புகள் கூறப்பட்டதை விட அதிகமாக இருக்கலாம் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. காசாவில் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை அல்கசாம் அல்குஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கேரளா வியூகத்தை மாற்றி இருக்கின்றார்கள். நேற்றைய காணொலியிலும் குறிப்பிட்டோம். 0 டிஸ்டன்ஸ் தூரத்திலே எதிரியை மிக அருகாக இருந்து மிக கடுமையாக ஒரு துணிச்சலான தாக்குதலை அவர்கள் மேற்கொள்வதால் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு காசா ஒரு மரண பொறியாக மாறி இருக்கின்றது. இன்றைய தினமும் உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் திடீரென தன்னுடைய வான் எல்லையை மூடியிருப்பதால் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் இன்று காலை முதல் தனது மேற்கு மற்றும் தென்மேற்கு வான்பரப்பை தற்காலிகமாக மூடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கை காரணமாக பல சர்வதேச விமானங்கள் ஈரான் வான்பரப்பை தவிர்த்து பாகிஸ்தான், கத்தார் மற்றும் துருக்கி வழியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் ஏதாவது இராணுவ பயிற்சிகளுக்காக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களா, அல்லது ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் படுகொலை செய்வதற்கான முயற்சியிலிருந்து தப்பித்தார். இருந்த போதிலும் அவர் காலில் காயமடைந்தார் என்பதை நேற்றைய தினம்தான் இஸ்ரேலினுடைய இராணுவம் அதிகாரபூர்வமாக தங்களுடைய செய்தித்தளத்தில் வெளியிட்டார்கள். அப்படி என்றால் ஈரானினுடைய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ஈரானின் ஜனாதிபதியை படுகொலை செய்ய முயற்சித்தமைக்கு அல்லது ஈரான் ஜனாதிபதியை காயப்படுத்தியமைக்கு ஒரு பதிலடி ஒன்றை கொடுப்பதற்காக ஈரான் ஒருவேளை இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பலரும் குறிப்பிடுகின்றார்கள். அதற்காக ஈரான் இராணுவம் வான்பரப்பை மூடியிருந்தார்களா, அல்லது ஏதாவது சிறப்பு ஏவுகணைகள், ட்ரோன்கள் அல்லது இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக மூடியிருந்தார்களா, அல்லது இஸ்ரேல் படைகள் அமெரிக்காவுடன் இணைந்து ஏதாவது தாக்குதலை மேற்கொண்டால் அவற்றை தடுப்பதற்காக மூடியிருந்தார்களா என்பதை உறுதியாக கூற முடியவில்லை. இருந்தபோதிலும் ஈரான் ஜனாதிபதி இஸ்ரேலிய படைகளால் குறிவைக்கப்பட்டார், அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருந்தார் என்ற விடயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இதற்கான ஒரு பதிலடியை ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து ரஷ்யா உக்ரைன் போரில் ட்ரம்பினுடைய முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், ட்ரம்ப் நேற்று ஒரு முடிவில் இருப்பார், இன்று ஒரு முடிவை சொல்வார், நாளை அவர் ஒரு முடிவை மாற்றுவார். அவர் ஒரு உறுதியற்ற, ஒரு கொள்கையற்ற மனிதராக இருக்கின்றார் என்று உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்பட்டவர் இப்போது உக்ரைனுக்கு ஆதரவாக மாறியிருக்கின்றார். இதிலும் குறிப்பாக உக்ரைனுக்கு அதிகளவான ஆயுதங்களை நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் ரஷ்ய எல்லைக்குள் ஆழமாக சென்று தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கப் போகின்றார்கள் என்பதை அக்சியோஸ் ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இதற்கான பணத்தை ஐரோப்பிய ஒன்றியமும் அல்லது நேட்டோ நாடுகளும் தான் வழங்க வேண்டும். நாங்கள் ஆயுதங்களை வழங்குவோம், நிறுத்தப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து மேற்கத்திய நாடுகளினுடைய தடைகள், அழுத்தங்களுக்கு நடுவேயும் கடந்த 11 மாதங்களில் இந்தியா இதுவரை இல்லாத அளவில் உச்சமாக ரஷ்யாவிடமிருந்து
ஒரு நாளைக்கு 20.80 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. தனது கச்சா எண்ணெய் தேவைகள் 85% மேலாக இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்து வரும் இந்தியா மத்திய கிழக்கு நாடுகளை விட அதிகமான எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், மேற்கத்திய நாடுகள் பல தடைகளை விதித்த போதும், பல அழுத்தங்களை இந்தியாவுக்கு கொடுத்த போதும் அவற்றையெல்லாம் மீறி இந்தியா மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான பீப்பாய் எண்ணெய்களை ரஷ்யாவிலிருந்து வாங்கி இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து ஒரு விடயத்தை பார்க்கலாம். ஈரான் மீது இவர்கள் போடக்கூடிய பொருளாதார தடைகளாக இருக்கலாம், ரஷ்யா மீது போடக்கூடிய பொருளாதார தடைகளாக இருக்கலாம். அந்த பொருளாதார தடைகள் எல்லாம் முன்பை போல அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு பலன் அளிக்கவில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா சொன்னால் கேட்க வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியம் சொன்னால் கேட்க வேண்டும், இவர்களுடைய பொருளாதார தடைகளுக்கு நாங்கள் அஞ்ச வேண்டும் என்ற நிலையை பல நாடுகள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு எதிர்காலத்தில் இவர்களுடைய பொருளாதார தடைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு நிலையை கொண்டு வரும் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, இங்கிலாந்தின் லண்டன் சவுத் என் விமான நிலையத்திலிருந்து நேற்று மாலை திடீரென புறப்பட்ட சிறிய ரக விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலே வீழ்ந்து வெடித்து சிதறி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்து வெடித்து சிதறி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதில் 12 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். விமான பைலட், பணியாளர்கள் உட்பட 15 பேர் வரை விமானத்தில் இருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் உயிர் தப்பினார்களா, கொல்லப்பட்டார்களா, அவர்களுடைய சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா என்ற விடயங்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எமக்கு கிடைக்கவில்லை. ஏற்கனவே ஏர் இந்தியா விமானம் லண்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென வீழ்ந்து நொறுங்கியிருந்த சூழ்நிலையில் அதை ஒத்த வகையில் மீண்டும் ஒரு விமானம் வீழ்ந்து நொறுங்கியிருக்கின்றமை அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து, பிரிட்டனில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், பாலஸ்தீன் ஆக்ஷன் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகளை பிரிட்டன் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸ்டேல் செய்யும் இனப்படுகொலையை எதிர்க்க முடியாதவர்கள், ஸ்டேலினுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த முடியாத இந்த பிரிட்டன் காசாவில் அப்பாவி மக்களின் இறப்புக்கு முதலை கண்ணீர் வடித்து கொண்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்திய மக்களை கைது செய்து சிறைகளில் அடைத்திருக்கின்றார்கள். இதுதான் பிரிட்டனின் மேற்குலகத்தின் உண்மை முகம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய செய்திகள், அது தொடர்பான சேவைகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலும், அகிலம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.